வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லஞ்ச் ரெசிபிக்கு சூப்பரான கீரை மசியல் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ அரைக்கீரையை வாங்கிட்டு கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதித்ததும் இந்த அரிஞ்ச கீரையை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஓப்பன் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா வெந்ததும் தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜார்லேயோ பிளெண்டரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் அளவு குக்கரில் வேக வச்சுக்கலாங்க. இப்போ அரைச்ச இந்த கீரை மசியல், தேங்காய் விழுத பருப்பு எல்லாமே தண்ணியோட கடாயில் ஊற்றிட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதித்ததும் இதுக்கு தாளிச்சிருவோங்க. இன்னொரு அடுப்பில் நெய்யில் கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த கீரை மேலே ஊற்றினா சூப்பரான சுவையான அரைக்கீரை மசியல் ரெடி ஆகிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் கழுவிட்டு தோல் சீவிட்டு இது போல் கொஞ்சம் பெரிய பீஸாக அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டுருவோம். கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக சூடு வந்ததும் இது வாழைக்காய் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம், இல்லைனா அடிப்பிடிச்சிரும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றின பிறகு இது ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இதில் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாங்க. தண்ணியில் நல்லா வற்றிருச்சு. இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலே ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாங்க. கூடவே சாம்பார் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் போல் வதக்கிடலாம். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம சேனைக்கிழங்கும் வறுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு, வறுப்பிட்ட பிறகு இந்த வேக வச்சுருக்கிற வாழைக்காய் போட்டுட்டு மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி கலந்துருவோம். மூடி வச்சிடலாம். அடிக்கடி நம்ம கலந்துகிட்டே இருக்கலாங்க. ரொம்ப ஆயிலும் ஊற்றணும் அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். மூடி வச்சுட்டு அடிக்கடி நல்லா கலந்துட்டு வறுப்பட்டதும் இறக்கிக்கலாங்க. செம்மையான லஞ்ச் காம்போ இது போல் கீரை மசியலும் கூடவே வாழைக்காய் வறுவலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதமும் தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.